பண்புடை பெரியர் பெல்காம் தீவிரவாத தாக்குதல் பற்றி நாம் நிதானம் கொள்ள வேண்டும். ஆத்திரப்பட்டு பயனில்லை. அதற்காகவே இதை வெளியிடுகிறோம். உலகப்போரின் போது ஜப்பான் சரணடையும்படி கோரிக்கை விடுத்தன நேச நாடுகள். ஜப்பான் தன் மொழியிலே வைத்த பதில் மோகுசட்சு, அதாவது நிதானமாக சிந்திக்கின்றோம். we consider your request. ஆனால் அவசர குடுக்கை அமெரிக்கா எப்படி முடிவெடுத்தது தெரியுமா? நிராகரிக்கிறோம். உடனே குண்டு போட ஆணையிட்டு விட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரூமன். மொழி குழப்பத்தால் ஏற்பட்ட விளைவுக்கு வருந்தின நேச நாடுகள். மகாபாரதத்திலே உடன்பரப்பு என்று தெரியாமல் கர்ணனை கொண்டுவிட்டு ஒப்பாரி வைத்த பாண்டவர் போல. மற்றொரு உதாரணம், அக்டோபர் 28, 1962 கியூபா கடற்கரையில் அணு ஆயுதங்களை குவித்தது ரஷ்யா. அமெரிக்காவுக்கு எதிராக 24 மணி நேரத்திற்குள் அகற்றியாக வேண்டும் என்று குருஷேவுக்கு ஆணையிட்டார் ஜான் கென்னடி. ஆனால் பேச்சுவார்த்தையிலும் இறங்கினார். விளைவு, குருஷே வழிக்கு வந்துவிட்டார். போர் மேகங்கள் கலைந்தன. இப்போது பெல்காம் கதைக்கு வருவோம். இதிலே பிரதமர் ஆத்திரப்பட்டு எள்ளளவும் பயனில்லை. ஏன் தெரியுமா? ஊடகங்களுடைய கூற்றுப்படி உள்வீட்டு கள்வன் ஒருவனும் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றான். AK-44 துப்பாக்கியுடன். அதாவது நம் நாட்டு துரோகி. இயேசுபிரான் அன்றே சொன்னார், உன் எதிரி வேறெங்கும் இல்லை, உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கின்றான் என்று. மத்தேயு 10:36. இவன் ஏன் அங்கு போய் ஒட்டினான் தெரியுமா? எப்படியாவது எவனுடனாவது கூட்டு சேர்ந்து நாட்டிலே மதக்கலவரத்தை ஏற்படுத்திவிட வேண்டும். ஏன்? பீகார் தேர்தல் வருவதல்லவா? நாட்டிலே அமளிதுமளி ஏற்படுத்தி வாக்குகளை அள்ளிவிட வேண்டும். பிரதமரும் காஷ்மீர் சந்திப்பதற்கு பதிலாக பீகாருக்கே ஓடுகிறாரே ஏன்? சூட்டோடு சூடாக குழப்பத்தை ஏற்படுத்திவிட வேண்டும். அப்படித்தானே? இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றார், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். இப்படித்தான் நாட்டு மக்களை திசை திருப்ப சிந்து நதி நீரை தடுத்திடுவேன் என்கிறார் பிரதமர். 30 கோடி மக்களின் வாழ்வாதாரத்திலே மண்ணெளி போடுவதற்கா? வீட்டிலே மூட்டை பூச்சி இருக்குது என்பதற்காக வீட்டையே கொளுத்தி விடுவதா? நாம் கேட்கிறோம். இதே போல பிரம்மபுத்திரா நீரை தடுக்கப் போகின்றேன் என்று சீனாக்காரன் வன்முடுக்கிலே சொல்ல நேரமாகும். மண்ணுலகை ஆள்வோரே, நீதி நியாயத்தை நேசியுங்கள். ஞானாகமம் 1:1.